அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அல்லாஹுவின் மாதமான மிகச் சிறந்த மாதமான புனிதமான மொஹரம் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் முழுக்க சிறப்பான நாட்கள்தான், ஒரு நாள் இல்லை, ஃபுல்லாகவே சிறப்பான நாட்கள் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துவாக்களை செய்யுங்க. சிறந்த துவாக்கள் நிறைய இருக்குது, ஒன்று இல்லை ஒன்றா நிறையா இருக்குது. துவாக்களை அதிகப்படுத்துங்க, எடுத்து ஓதுங்க. இன்றைக்கி என்ன கிழமை? மொஹரம் மாதத்தின் முதல் வியாழக்கிழமையில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரி, மகரிபுக்கு அப்புறம் நான் சொல்கிற இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க. இந்த ஒரு சூறாவுக்கு ஏராளமான நன்மைகள் சிறப்புகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மகரிபுக்கு அப்புறமும் இந்த சூறாவை தொடர்ந்து நான் சொல்கிற இந்த சூறாவை தொடர்ந்து மகரிபுக்கு அப்புறம் நீங்கள் ஓதி வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்வாதாரமும் உயரும், நிறைய பரக்கத்து உங்களை சேரும். நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வீடு தேடி வரும். வாங்க இந்த சூறா எதுன்னு பார்ப்போம். அந்த சூறா என்னன்னா சூறா அல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா தைனா கல் கௌசர் ஃபஸல்லி மன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த சிறிய சூறாவை ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு முறையில் ஓதி பாருங்கள். உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். ஓதி முடித்த உடனே மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கும், அளவில்லா நன்மையும் கிடைக்கும். இதன் பொருள், நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். எனவே இந்த சிறிய சூறா நீங்கள் ஒவ்வொரு மகரிபு தொழுவைக்கு அப்புறமும் அத்தையாத்துக்கு அப்புறம் சலவாத்து நம்ம ஓதுவோம். 3 முறை சலவாத்து ஓதுனதுக்கப்புறம் இந்த சூறாவை 7 முறை இல்லைன்னா 11 தடவை ஓதுங்க. அதுக்கப்புறமும் சலவாத்து 3 முறை ஓதுங்க. நீங்கள் ஒவ்வொரு மகரிபுக்கு அப்புறம் ஓதி பாருங்க. நிச்சயமாக உங்களை தேடி நன்மைகள் நிறைய வரும். உங்கள் வருமானத்தில் பரக்கத்து அதிகரிக்கும், செல்வம் பெருகும், சந்தோஷம் எல்லையில்லா மகிழ்ச்சி உங்களை சேரும். இன்னையோட நிறுத்திடாமல் தினமும் மகரிபு தொழுவைக்கு அப்புறம் 3 முறை சலவாத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் 7லேருந்து இல்லை 11 முறை இந்த சூறா அல் கௌசரை ஓதி வாங்க. நிச்சயமாக உங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை கண்கூட பார்ப்பீங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் வளமான வாழ்க்கை வாழ நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் எடுத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.